இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக வைக்கக்கூடிய சௌசௌ பொரியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது சமையல்லாம் தெரியாதவங்க கூட இந்த கூட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஒரு கூட்டு ரெடி பண்ணால் போதும், சாதத்துக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றலாம். பிகினர்ஸ்லாம் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு இது தெரியும், தெரியாதவங்களுக்காக இது வந்து குக்கரில் வந்து 1 கப் பருப்பு போட்டு 10 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு போட்டு சௌசௌவை தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் தூள் சீரகம் போட்டு இதை வேக வச்சுருங்க ஒரு 3 விசில் வச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று. இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த பருப்பு சௌசௌ இதை வந்து இது கூட போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துடும். உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் குக்கரில் வேக வைக்கும் போதே சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது. இப்போ இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான சௌசௌ பொரியல். இதே மாதிரி நீங்கள் சொரக்காய்